கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் இந்த தொடர் போதனைகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? ஆகையால் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு எப்படியெல்லாம் விதைக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அது பலன் கொடுத்தது, அந்த வார்த்தை மூலம் நாம் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறோம், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த பகுதியில். ஆகையால் அதிகமாக பார்க்கிறது கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார், அவர் வழிநடத்தலை நம் உள்ளத்திலே அறியும் பொழுது, இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எத்தனை விதமான சூழ்நிலையிலிருந்து, பின்தங்கியான சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி எவ்வளவோ உயர்ந்திருப்பீங்க. நாடு விட்டு நாடு போயிட்டுருப்பீங்க, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போய் இருந்து இன்றைக்கி எவ்வளோ விதமான காரியங்களில் நீங்கள் முன்னேறிப்பீங்க. சும்மா ஏதோ ஒரு சும்மா தான் போயிருப்பீங்க அந்த ஸ்டேட்டுக்கு, ஒன்றுமில்லாமல் சும்மா அப்படி ரோட்டில் படுத்திருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் இருந்திருப்பீங்க. பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி இருக்கலாம், சில வீடுகள் கிடைக்காமல் இருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு நண்பர் வீட்டில் இருந்திருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட காரியம் ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று பாருங்கள், உங்களை அந்த மத்தியிலிருந்தெல்லாம் விலக்கி அற்புதமான ஒரு அழகான ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆக இந்த மாதிரி ஒரு தேவன் அந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போவுமே நீங்கள் மரணத்தில் போயிருக்கணும். அதெல்லாம் விட்டு நீக்கி அவர் உங்கள் மேல் விரும்பி இருக்கிறாருங்க. உங்கள் மேல் அனாதி அன்பு வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு அவர் ஒரு விருப்பத்தையும் சித்தத்தையும் செய்கிறார். உங்கள் நாவில் இருக்கிற வார்த்தையை மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், உங்களுடைய நாவிலிருந்து வருகிற சுவிசேஷ வார்த்தை மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை இந்த நாள் கொண்டு அவர் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய நோக்கமும் சித்தமும் உங்கள் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். ஆகையால் தேவன் இப்படித்தான் உங்களை வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்தது அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் இந்த பூமியிலே உங்களை கொண்டு செயல்பட, உங்களை கொண்டு இந்த பூமியில் செல்லும் பொழுது கர்த்தருடைய பார்வையிலே என்றென்றைக்கும் நீங்கள் கீர்த்தி உள்ளவனாக இருப்பீங்க. அதனால தான் சங்கீதத்தில் சொல்லி பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், அவருடைய வார்த்தை பாருங்கள், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய நித்திய ஜீவன். அவருடைய அறிவதே நித்திய ஜீவன். பாருங்கள், மெய் தேவனாகிய உண்மையை நீர் அனுப்பினவராகிய தேவனாகிய நீர் அனுப்பினது யார்? அவருடைய குமாரனை அனுப்பினது எங்கே இருக்குது? கிறிஸ்துவுக்குள் அறிவது. அவரை அறியணும். கிறிஸ்துவை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவனுங்கிறது. எல்லாமே ஒரு வாழ்க்கையில் எல்லாத்திலும் ஜீவனுங்கிறது, அதில் எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். அது ஒரு அது எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, பணத்தில் குறைவில்லாமல், சமாதானம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம், இப்படி ஏகப்பட்ட வாழ்க்கை இருக்குது. உங்களுடைய சரீர பிரகாரம் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் எதுலேயுமே பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுவீங்களோ அதை உங்களால் சாப்பிட முடியும். இப்படி பலவிதமான நித்திய ஜீவனை உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். எப்படி? கிறிஸ்துக்குள்ளே இப்போ உங்களுக்குள்ளே வச்சாச்சு. அதான் அவர் சொல்கிறார், ஒன்று மெய்யான தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்கள், அவரை அறியாமல் இந்த உலகத்தில் நாம் மேற்கொள்ள முடியாது. அறிவது என்பது என்ன? அவரை அறிந்த உடனே இந்த பூமியில் இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பிரமாணத்தை ஒருவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டவனே அவனுக்கு குறைவே இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அவனவன் விதைக்கிறது எவ்வளோ விதைக்கிறானோ அதை அறுப்பான். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த பூமியில் பிரமாணங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த பிரமாணங்கள் அடிப்படையில் அவன் அறிந்து அதனோடு அவன் பயணிக்கிறான் என்றால் அவன் போகிற பாதை செம்மையாக இருக்கும். அவன் ஒரு காலம் அவன் சோர்ந்து போக மாட்டான். ஆகையால் அருமையானவர்களை நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேருக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லாருமே தேவன் படைத்திருக்கிறார். அதனால தான் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்பு தேவனுடைய வார்த்தை தேடணும். என்னை கொண்டு அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, நான் இன்றைக்கி ஒரு பணம் பற்றாக்குறையில் இருக்கிறேன், என்னுடைய நோய் இருக்குது, அப்படி இப்படிக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் பேசணும். ஆண்டவரே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? உண்மை நேசிக்கிற குழந்தை, என்னிடத்தில் என்ன குறை இருக்குது? நான் ஏன் இப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன்? ஏதாட்டும் ஒரு பிரச்சனையாக எனக்கு உணர்த்தும், எனக்கு காமியும். அதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். நான் என்னுடைய சுய புத்தியில் நான் சாயாமல் என்னுடைய சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும். நான் அல்ல, நீரே எனக்குள்ளே இருக்கிறேன், நித்திய ஜீவனை நீரே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இப்படி பேசும் பொழுது என்ன நடக்குன்னா,
உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை உணர்த்தி அதை சரி செய்து விடுவார். அதிலிருந்து உங்களுக்கு தடைப்பட்ட ஒரு செல்வமோ மற்ற எல்லா காரியங்களும் நீங்கும். அதை நீங்கள் சரியாக தேவனிடத்திலே கேளுங்கள், அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதற்கு மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து இன்றையே நீங்கள் விடுதலை ஆயிருங்கள். ஆகையால் சில விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, சில விதமான பிரமாணங்கள் இயங்கிக் கொண்டு அதற்கு நீங்கள் மாறாக செய்தால் உங்களுக்கு இப்படி தான் பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும் என்ன படித்தாலும் அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் பிரமாணத்தை அறியாமல், அதாவது தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். பைபிள் படிக்கணும் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதிலிருந்து ஆராய்ந்து அதை சரியாக கையாள தெரியணும். அப்படி தெரியலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ என்ன நடக்குன்னா, உங்களுக்கு என்ன பாருங்கள், நித்திய ஜீவன் அளிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே வரமாட்டார். ஆகையால் நான் சொல்கிறேன், புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. எப்பவும் பாருங்கள் கர்த்தர் எப்படி வழி நடத்துறதுன்னு ரொம்ப நீங்கள் எனக்கு தெரியணுங்க. கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். பிள்ளைகளே பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து நம்ம அப்பாட்ட என்ன இருக்குது, எப்படி வழி நடத்துகிறார், நமக்கு பொருளை எப்படி தரார், அப்படிலாம் அழகாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். இல்லைன்னா அந்த பிள்ளைகளே கற்றுக்கொள்ளுது, தேடுது. அதே போல் நம்முடைய தேவனும் பாருங்கள் நம்ம எப்படி வழி நடத்தல. அண்ட சராசரி படைத்த தேவன், இந்த உலகமே அவர் கையில் இருக்கிறது. ஆனால் நான் ஓட்டாண்டியாக இருக்கனே, நான் மற்றவர்கிட்டெல்லாம் கையேந்துறேன். நான் ஏன் கையேந்தணும்? என்னை படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறாரு. இந்த உலகத்திலே தங்கமும் வெள்ளியும் உண்டாக்குன அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் வாங்க வேண்டும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த தேவனங்க நீங்கள் வணங்குறீங்க, நீங்கள் ஏன் கையால் ஏந்த வேண்டும்? ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் இப்படித்தான், நீ இப்படி வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே அது பலன் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாப்பாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி சொல்லும் பொழுது உண்மையில் உன்னுடைய வீட்டிலே பண கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது. உங்கள் வீட்டில் எப்பொழுதும் எண்ணெயும் மாவும் குறையாது. எப்பொழுது நீ செழித்திருப்பாய், பொருளாதாரத்தில் நீ செழித்திருப்பாய் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் எப்பொழுது விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் விதைத்து அவனுடைய அறுவடையை மேற்கொள்கிறானோ அதே போல் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதையும் விட்டுவிடக்கூடாது. ஆகையால் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை விதைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அது அர்த்தம். ஆகையால் விதைக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளும் குறைந்து விட மாட்டீங்கள். நான் அந்த இடத்துல உங்களுக்கு என்னுடைய நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுதான் கூகுள் பே. உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ விதைக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை பெறுவீங்கள். அதான் சொல்லிடுறேன், அம்மிக்கு குலுக்கி உங்கள் மடியிலே சரிந்து போடும்படி கொட்டுவார்கள்னு சொன்ன போது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் அனாதி அனுபவித்திருக்கிறார். கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவு கடந்து பொழிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.